தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம இன்றைக்கி சீனி கிழங்குல தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், சீனி கிழங்குல தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், சீனி கிழங்கு பாருங்கள், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சீனி கிழங்கு. 2 கிழங்கு வாங்கல, ஒரு கிழங்கு வச்சுட்டு ஒரு கிழங்கு வச்சுருக்கேன். அதில் ஒரு கிழங்கா வச்சதில் மிச்சம் கட் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்ன செய்யணும்னா, கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, பச்சி மாவு. இந்த பச்சி மாவு தான் இப்போ கண்டது மெதுவாக இப்படி பச்சை மாவு எடுத்து இப்படி மெதுவாக இதில் தடவணும். இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக தான் செய்கிறோம், அதனால் மெதுவாக இது மாதிரிக்கு இந்த பச்சை மாவை இப்படி மெதுவாக தடவி வச்சுட்டு அப்புறம் திருப்பி இப்படியே தடவுறோம். பச்சை மாவை இப்படி தடவி எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு இப்படியே தடவிக்கிறோம். இது ஒரு காரத்துக்காக வேண்டி நம்ம செய்கிறோம். இப்போ நமக்கு இந்த கிழங்குல இனிப்பு இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் காரம் சேர்ந்துச்சுன்னு வைங்களே சூப்பராக இருக்கும். அதனால இந்த காரத்துக்காக வேண்டி நம்ம பச்சி மாவு சேர்த்து இந்த காரத்துக்கு எடுத்துக்கிறோம். பச்சி மாவு எடுத்துக்கிறோம். பச்சை மாவு தான் நல்லா காரசாரமாக இருக்கு இல்லைங்களா, சேர்த்துக்கிறோம். அது மாதிரி இப்படி இந்த ஸ்நாக்ஸை இந்த கிழங்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். காரம் கேட்குங்க. அப்போ அவங்களுக்கு காரம் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா சேர்த்து வச்சிடணும். அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டும். உதிரி மாவை செய்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டும். எண்ணெயில் போட்டால் தான் முக்கி எடுக்கணும். நம்ம எண்ணெயில் போட போகிறதில்ல. டாக்டர் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் சேர்க்க வேண்டாம் என்ன சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எண்ணெய் சேர்க்காமல் செய்கிறதுனால இதை செய்கிறோம். முக்கி இப்படி எடுத்துக்கிறோம். இந்த பவுடரை பூசி எடுத்துக்கிறோமே. இப்போ பாருங்கள், இந்த மாவு எல்லாம் நல்லா தடவி எல்லா மாவையும் தடவிட்டோம். எல்லா கிழங்கும் இந்த மாவை தடவி வச்சிட்டோம். இந்த பச்சி மாவை இந்த சீனி கிழங்குல தடவி வச்சிட்டோம். இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கிடுவோமே. இப்போ பாருங்கள், தோசைக்கல்லை வச்சு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறோன்னு, இல்லைன்னா நெய் போட்டுக்கிறோம், அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். எடுத்து பாருங்கள். இப்போ இந்த மாவு தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு, இந்த மாவு தடவி கடலை மாவு தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீனி கிழங்குல இதை எடுத்து நம்ம இப்படி வச்சிட வேண்டியதான். எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் அது எண்ணெய் ரொம்ப எண்ணெய் இழுக்கும், வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, நன்மையாக இருக்கும். பாருங்க, எல்லாம் போட்டுட்டோம். எல்லாம் எண்ணெய் தோசைக்கல்ல வச்சுட்டோம். இப்போ லைட்டாக வெந்துருச்சான்னு திருப்பி பார்ப்போமே. பாருங்கள், இன்னும் வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். லைட்டாக நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் இந்த மாவு இந்த காரம் கிழங்குல வரும். பாருங்கள், இவங்களை எல்லாமே திருப்பி போட்டுட்டோம். இவங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த லைட்டாக ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். பாருங்கள், இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போ 2வது பக்கம் திருப்பி போடுவோம். அப்போ தான் இது கொஞ்சம் ட்ரை ஆகி கையிலே திருப்பிடலாம் போல இருக்குது. பாருங்களேன், கையிலே திருப்பி எடுத்து போட்டுடலாம். இப்படி ட்ரை ஆகணும். இந்த மாவு பச்சை சுமல் போக வேகணும் இல்லைங்களா, அதனால் சுடு. இப்படி திருப்பி மறுபடியும் போடணும். போட்டோம்னா இது நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாவு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி விடணும். தேங்காய் எண்ணெய் தடவி வைக்கோங்க. அது அப்படி இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். நெய் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். பாருங்கள், எல்லாத்துக்கும் போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுமே. பாருங்கள், நல்லா வெந்து கலர் கொடுத்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே அந்த கலர் வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு தடவையும் இப்படி திருப்பி போட்டுருவோம். நல்லா ட்ரை ஆனதான் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும் சாப்பிட. பாருங்கள், இப்போ எடுக்கிற பதம் வந்துருச்சு.
கறியை விடாமல் பொன்னிறமாக வச்சுருக்கோம். எடுக்கிற பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். பாருங்கள், எல்லாமே ஒரு பொன்னிறமாக வந்துருச்சு. இது எடுக்க வேண்டிய பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இது எடுக்க வேண்டிய பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், அந்த மாவெல்லாம் வெந்து நல்லா ஒரு பதமாக கிடச்சிருச்சு நமக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துருவோமே ஒரு பிளேட்டில். பாருங்கப்பா, இப்போ நம்ம வந்து அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்றதுக்கே ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். இந்த கிழங்கு, இந்த சீனி கிழங்கு சாப்பிட்றதுக்கே ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கனால வாசமாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே இனிப்பாக இருக்கும், வெளியில் கொஞ்சம் காரமாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ரஸ்க்கு வச்சுருக்கோம். ஒரு 3 ரஸ்க்கு வச்சுருக்கோம். ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கோம். பால் வந்து நம்ம ஹார்லிக்ஸ் போட்டுக்கலாம், பூஸ்ட்டு போட்டுக்கிறலாம், இஞ்சி பால் போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்ம பால் சாப்பிட்டுக்கிறலாம். அருமையான ஸ்நாக்ஸ் பாருங்கள். இது ஒரு 3 மணி ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸை பாருங்கள், அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அருமையான ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுங்க, அருமையாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். வந்தவொடனே வித்தியாசமாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடும். கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.